තමුන්නාන්සේලාගේ මහජන වරම අපි உங்களது மக்களாணையை சிறிதேனும் முறைகேடாக பயன்படுத்தாத இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி தான் 8வது ஜனாதிபதியான அரசியலமைப்பின் கீழ் வாழும் தற்போதைய ஜனாதிபதியாகும். இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாம் அரசியலமைப்புக்கு மேலாக வாழ்ந்தனர். அவர்கள் இந்நாட்டை முழுமையாக சீரழித்தனர். அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு இந்த குறுகிய காலத்தில் எமக்கு முடியாமல் போனது. மன நிம்மதி இல்லாமல் அரசாங்கத்துடன் இணைந்து உங்களது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் பரிமாற்றமடைந்து வருகிறது. அது தொடர்பில் யாருக்கும் எந்த விவாதமும் இல்லை. ஏன் இந்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டுகள் வரவில்லை? அந்த காரணத்தை நாம் நீக்கியுள்ளோம். அதற்கு காரணம் அரசியல். எமது பல எதிர்பார்ப்புகள் உள்ளன. நாட்டுக்கு போதைப் பொருளை கொண்டு வருபவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொண்டு வந்த பொருட்கள் தொடர்பில் போலீஸ் திணைக்களம் தலையீடு செய்கிறது. கொண்டு வருவதை தடுப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினரையும் போலீசாரையும் இணைத்துக் கொண்டு ஒன்றிணைந்த வேலை திட்டங்கள் பலவற்றை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் விளக்கப்படுத்தி அது தொடர்பான தலையீட்டை முன்னெடுத்து வருகின்றோம்.